அன்புக்குரிய அருட்சகோதரிகளை, 3ஆம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த 3ஆம் நாள் நவநாளில் நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் சிந்திப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கருத்து மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏற்ற ஏழ்மை. எத்தனை முறை இந்த மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏற்ற ஏழ்மையை நம்முடைய ஏற்பாடுகளில் நாம் படித்திருப்போம், மனப்பாடமாக ஒப்பித்தும் இருப்போம். ஆனால் மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏற்ற ஏழ்மை எந்த அளவுக்கு என் வாழ்வில் வெளிப்படுகிறது என்பதுதான் முக்கியம். இதுல 3 விஷயம் இருக்கு. மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏழ்மையை ஏற்க வேண்டும். ஏழ்மை என்று சொன்னால் என்ன? ஏழ்மை என்று சொன்னால் வார்த்தைப்பாடுகள் மட்டுமா? நம் வாழ்வில் வருகின்ற எல்லா வசதி குறைகளும் ஏழ்மைதான். நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற எல்லா குறைபாடுகளும் ஏழ்மைதான். மெட்டீரியல் குறைபாடுகளும் ஏழ்மைதான். இதில் முதலில் இந்த ஏழ்மையை வார்த்தைப்பாடாக கொடுத்திருக்கிறோம், அதை கடைபிடிக்கணும். ஆனால் நம்முடைய சபையினுடைய ஆன்மீகம் என்பது அதை அப்படியே கடைபிடிக்கிறது மட்டும் இல்லை, மகிழ்ச்சியுடன் விரும்பி அந்த ஏழ்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. நம்ம குடும்பத்தில் நமக்கு ஏதாவது குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோமா? சாப்பாட்டில் வர்ற சின்ன சின்ன குறைபாடுகளுக்கு எத்தனை சச்சரவுகள்! ஆக அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏழ்மை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏழ்மையே இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் ஏழ்மையை அவ்வளவாக மதிப்பதும் இல்லை, ரசிப்பதும் இல்லை. ஏழ்மை வெறுக்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் ஏழ்மை எதற்காக வேண்டும் என்று சொன்னால், யார் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஏழ்மை கண்டிப்பாக வேண்டும். ஏழ்மையோடு இல்லாத எந்த மனிதராலும் மகிழ்ச்சியோடு இருக்கவே முடியாது. 2 ரெட்டை பிள்ளைங்க மாதிரி, ஏழ்மையும் மகிழ்ச்சியும் ரெட்டை பிள்ளைகள் மாதிரி. மகிழ்ச்சி இருக்கிற இடத்தில் ஏழ்மை இருக்கும், ஏழ்மை இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். பணக்கார தோரணையும் பணக்காரத்தனமும் பணக்கார பாவனைகளும் ஒரு பொழுதும் மகிழ்ச்சியை கொண்டு வராது. அதான் இன்றைக்கி இப்போல்லாம் ஜப்பானில் ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு மினிமலிசம் என்று சொல்லி எவ்வளவு குறைவாக பொருட்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு குறைவாக பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். எனவே அதுதான் மனிதனின் நிறைவான மகிழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் விடுங்க, நம்ம தந்தை பிரான்சிஸ் அசிசியார் எல்லாவற்றையும் விட்டு விட்டால்தான் மகிழ்ச்சி என்று சொன்னார். அந்த வானக தந்தையை எப்போ அடைய முடியும்? எல்லாத்தையும் விட்டுணும், எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று எப்போது சொல்கிறேனோ அப்போதுதான் நான் வானக தந்தையை அடைய முடியும். அப்படி என்று சொன்னவர் நம்முடைய தந்தை பிரான்சிஸ். ஆனால் நம்ம மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏழ்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்ம ரூமு, நம்முடைய அலுவலகங்கள், நம்முடைய உறைவிடங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லாவற்றையும் அலசி பார்த்தால் நீங்கள் ஏழைகள் தானா என்பது நமக்கு நன்றாக புரியும். அன்புக்குரியவர்களே, ஏழ்மையாக இருப்பது மகிழ்ச்சிக்கு மிக மிக அத்தியாவசியமானது. அப்படி என்றால் நீங்கள் பொருட்களை குவித்தால் வாழ்க்கையில் ஒரு பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது.
எனவே இந்த மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏற்ற ஏழ்மையை ஆழமாக நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் புனிதத்திற்கு வழி என்று சொல்லுகிறார். The path of holiness is joy, joy and poverty அப்படின்னு சொல்றாங்க. Joyful acceptance of poverty is the path for holiness. மகிழ்ச்சியோடு விரும்பி ஏழ்மையை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் புனிதத்திற்கு வழி அப்படின்னு சொல்றான். அப்ப புனிதத்திற்கு வழி கண்டுபிடிக்காமலே நாம் துறவரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? துறவரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் புனிதத்திற்கு நாம் வழி கண்டுபிடிப்பது இல்லை. வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேவையும் நமக்கு ஏற்படுவதில்லை. ஆக இந்த மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏற்ற ஏழ்மையை ஆழமாக சிந்தித்து பார்த்து எந்தெந்த பொருளெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு அதிகமாக இதெல்லாம் என்னால் இல்லாமல் வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். யாருமே அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. யாரும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. எந்த பொருளும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்து விடாது. ஆக அது மெட்டீரியலாக இருக்கலாம், மெட்டீரியல் பொருட்களாக இருக்கலாம், அல்லது பணம், பதவி, பட்டம் போன்ற பெருமைக்குரியவைகளாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளுகின்ற போதுதான் மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கு ஒரு சிறிய ஒரு நிகழ்வை அல்லது கதையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு கதை. என்ன கதை? ஒரு ஊரில் ராமு என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை பிச்சைக்காரன் இருந்தான். அவன் உடுத்தி இருந்ததோ கந்தலான உடை. அவன் உண்பதோ எங்கேயாவது கிடைத்து கொஞ்சம் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட கொஞ்சம் பொருட்கள். அதைத்தான் அவன் உடுத்தினான், அவன் உண்டான். அவனுடைய உறைவிடம் என்பது அவனுக்கு சரியாக இல்லை, சரியான உறைவிடம் கிடையாது. ஆனால் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தான். எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பான், நிறைவாகவே இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். ஒரு நாள் ஒரு பணக்காரர் அவனிடம் வந்தார். பணக்காரர் வந்து கேட்டார், தம்பி, உன்னிடம் ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு, என்னிடம் ஒன்றுமில்லை, உண்மைதான், ஆனால் கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியை நான் வைத்திருக்கிறேன். கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் இடைவிடாமல் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னான். இதை கேட்ட அந்த பணக்காரருக்கு ஒரே சந்தேகம். என் சொல்றது பொய்யா உண்மையா? ஒன்றும் இல்லாமல் நாடகம் ஆடுறான் போல, இப்படி மகிழ்ச்சியாக இருப்பது போல இவன் நாடகம் ஆடுகிறான். என்னால் நம்ப முடியவில்லையே, எப்படி இப்படி ஒன்றுமில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டே அந்த பணக்காரர் சென்று விட்டார். அந்த ஊருக்கு அன்று ஒரு மகான் வந்தார். அந்த மகான் அந்த ஊரில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மக்கள் இந்த ராமுவை பற்றி அந்த மகானிடத்தில் சொன்னார்கள். மகான் அந்த ராமுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ராமுவிடம் சென்றார். ராமுவிடம் செல்லும் போது ராமு அங்கே ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டு கையில ஒரு காய்ந்த ரொட்டி துண்டை வைத்திருந்தான். அந்த ரொட்டி துண்டை தானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த அந்த தெரு நாய்க்கும் கொஞ்சோண்டு போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த தெரு நாய் சாப்பிடுவதை பார்த்து ரசித்து கொண்டு தானும் சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்தான். இவனை இந்த மகான் வந்து பார்த்தார். பார்த்த உடனே மகானுக்கு இவனை பற்றி புரிந்து கொண்டது. உடனே மகான் சொன்னார், தம்பி, நிச்சயமாக நீ மகிழ்ச்சியினுடைய சூத்திரத்தை கண்டுபிடித்து விட்டாய். நீ மகிழ்ச்சியினுடைய சூத்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறாய். அதனால உன்னை நான் பாராட்டுகிறேன். உண்மையாகவே மகிழ்ச்சிக்கான வழியை நீ கண்டுபிடித்திருக்கிறாய். மகிழ்ச்சிக்கான ஒரே வழி ஒன்றுமில்லாமல் இருப்பது, அதில் மகிழ்ச்சி காண்பது. அந்த வழியை நீ கண்டுபிடித்து விட்டாய் என்று சொன்னார். சொல்லி அவனை பாராட்டினார். அப்பொழுது அந்த பையன் சொன்னான், ஐயா, கடவுள் என்னிடத்தில் ஏழ்மையை கொடுத்த போது நான் அதனை
விரும்பி ஏற்றுக்கொண்டேன். அதை விரும்பி மனமு வந்து நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதில் மகிழ்ச்சியும் அடைந்தேன். அதனால் கடவுள் என்னை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் கடவுளை கொண்டிருக்கிறேன், உடைமைகளை அல்ல. உடைமைகள் என்னை விட்டு போகின்ற போது நான் கடவுளை வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். கடவுளே எனக்கு உடைமையாக இருக்கிறார். இந்த நினைவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நிறைவாக இருக்கிறேன். இந்த உலகில் என்னை கவலை கொள்ளச் செய்வது ஒன்றுமில்லை என்று சொன்னான். இதை கேட்டபோது அந்த மகான் அவரை ஆசீர்வதித்துவிட்டு, நீ சிறப்பாக இந்த உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறாய். மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான ஒரே வழி மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏற்கின்ற ஏழ்மைதான் என்று சொல்லி சென்று விட்டார். அன்புக்குரியவர்களே, துறவரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? உங்கள் குழுமம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? உங்கள் நிறுவனம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? நீங்கள் வாழும் இடங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? ஒரே வழிதான், வேற வழியே இல்லை. பொருட்களையும் தேவைகளையும் அவற்றையும் இவற்றையும் தேடி குவிக்க வேண்டும் என்று அலையாதீர்கள். எவ்வளவுக்கு அலைகிறீர்களோ, எவ்வளவுக்கு அவஸ்தைப்படுகிறீர்களோ, அவ்வளவுக்கு துன்பம் தான் உங்களை வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி இல்லை. உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படும். அவைகள் தானே வந்து சேரும். தானாக வந்து சேராதவற்றை தேடி தேடி அலைந்து சோர்ந்து போய் நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் இன்னல்களுக்கு உட்படுத்த வேண்டாம். எனவே மகிழ்ச்சியுடன் விரும்பி ஏற்ற ஏழ்மையை நிரந்தரமாக கடைபிடிக்க நீங்கள் உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்லி, இந்த 3ஆம் நாள் நவநாளுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் அடைக்கல அன்னையின் ஆசீர் நிறைவாக கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.